கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. இந்த வார்த்தை எழுதின தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார், இந்த வசனத்தை எழுதுகிறார். தாவீது போன பாதையெல்லாம் ஒரு கடினமான பாதை தான். உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். மகனால் ஒரு பக்கம் சிறுமைப்பட்ட ஒரு நிலைமை, அவமானம், நிந்தை, உபத்திரவம். எல்லா பாதையிலும் அவன் போனாலும் அவன் போன எல்லா பாதையிலுமே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவன் ராஜாவாக அபிஷேகம் ஆண்டர் பண்ணி வச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் பாடுகளை அவனுக்கு ஆரம்பிச்சது. ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாக அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார்னு சொல்லி நம்பிக்கையோடு தாவீது இருந்தான். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் அவன் கூட இருந்து கடைசி வரைக்கும் தாவீதோடு கூட இருந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பர்கள்லாம் யுத்தம் பண்ணி கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில், ராஜாவை ஸ்தானத்தில் கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த பிரச்சனை பாதையில் கடந்து போனாலும், தேவைகள் இருந்தாலும், நிந்தைகள், குடும்பத்தில் போராட்டங்கள் இருந்தால் கூட நம்முடைய ஒரே நம்பிக்கை கர்த்தர் மாத்திரம்தான் இருக்கணும். எந்த பாதையில் போனாலும் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். யாதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எனக்காக செய்வார். எனக்காக அந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பார். எனக்காக திருமணத்தை நடத்தி தருவார். அப்போ எனக்காக எல்லாமே செய்து முடிப்பார். இதுதான் செய்வார்னு கிடையாது, எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் இந்த வசனத்தை மாத்திரம் நாம் எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்காக எல்லாம் செய்யுங்கப்பா, எனக்காக யாவையும் செய்வீங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக தாவீது வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சது போல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து அவர் சந்தோஷத்தின் நாட்களுக்குள்ளே உங்களை கற்றுக்கொண்டு போவார். செபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த பாதையில் கடந்து போனாலும் ஆண்டவரே அப்பா, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான்ற அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள்கிட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் நீ செய்து முடிக்கப் போகிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.